தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியாக உடைச்சிட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால் இன்றைக்கி இந்த ஆட்சியும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தால் ரீல்ஸு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்கிறான், நீங்கள் இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனால் அங்கேயும் ரீல்ஸு. முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயும் ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போகிறவங்களாம் ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்றைக்கி இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் விற்றவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்ரி டிக்கெட் விற்றவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில். பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா அண்ணன் ரொம்ப தெளிவு சொல்லிட்டார், எனக்கு உங்கள் சோஃபாலாம் தேவையில்லை, எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு. அதையும் அடித்து உடச்சிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளோ நாள் தாங்கிக்க முடியும்? முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பாக ஊழல் வழக்கு யார் யார் மேலே இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில் சொன்னதை நாங்கள் கூட நினைச்சோம். சரி, வாஷிங் மிஷின் நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷினு. இன்னைக்கு அதுக்கு போட்டியாக ஒரு குட்டி வாஷிங் மிஷினாக இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. நான் மாவட்டமாக போனேன், தொகுதியாக போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்க மறந்துட்டோம், நம்ம ஃபோனில் அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்போ எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு என் மேலே பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னார், நீ சொல்லிட்டு போயிடும், எனக்கு இதுதான் வேலை பாரு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு. ஆட்சியில் இல்லைன்னொடனே மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போய் போட்டிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வெளில வருவோம் அப்படி தான் மற்ற இயக்கங்கள்லாம் இருந்திருக்கோம். ஆனால் நாம் மற்றவங்க மாதிரி கிடையாது. நம்ம கலைஞருடைய உடன்பிறப்புகள். நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்தல. எந்த நிலையானாலும் மக்களோடு என்றைக்கும் நிற்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள். நீங்கள் வெற்றியோ தோல்வியோ வீதிக்கு வந்து மக்களுக்காக உழைப்பவர்கள் தான் உண்மையான கலைஞருடைய உடன்பிறப்புகள்னு மீண்டும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா நாம் பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம் சந்திக்காத தோல்வியும் கிடையாது. வெற்றி வந்தால் தலைகணத்தில் நாம் ஆடுறதும் கிடையாது, தோத்துட்டா வீட்டில் போய் உட்காந்து முடங்கி அழுகிறதும் கிடையாது. என்றைக்குமே மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த வழியில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியாக உடைச்சிட்டாங்க.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் என்ன இதில் அழகுன்னா, நாம் முன்பை விட ஆளுங்கட்சியாக இருந்ததை விட இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும் போது தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக, இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் உறுதியோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் திமுகவுடைய அழகு, அதுதான் இந்த இயக்கத்துடைய பெருமையும். அதிமுகவை இவ்வளோ ஈஸியாக அசைச்சு பார்க்குறோமே, ஆனால் ஏன் திமுகவை நம்மளால் கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஏராளமான அவதூறு குற்றச்சாட்டுகளையும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேலே ஆச்சு. நாம் யோசித்து பார்க்கணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை இந்த 60 நாளில் கொடுத்துருக்குறாங்களா? நான் சட்டமன்றத்தில் பேசினேன், மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிடாதீங்க, அதை தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னது உடனே அந்த திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம திட்டங்களை ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அரசு ஏதாவது புதுசாக கொடுத்துருக்குறாங்களா? ஏதாவது புது திட்டம் கொடுத்துருக்குறாங்களா? நினச்சி பாருங்கள், 2021 என்ன நிலைமை, கோவிட் பெருந்தொற்று, நிதி நெருக்கடி, இந்த நிலைமையில தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அன்றைக்கி நம்முடைய தலைவர் அன்றைக்கி முதலமைச்சர் ஆன உடனே முதல் நாள் 4 கையெழுத்து போட்டார். கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் உடனடியாக நம்முடைய அரசு எனக்கு கொடுத்தாரு, முதலமைச்சர் கொடுத்தாரு. முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சி காட்டினார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் விலையை 3 ரூபா குறைச்சார் நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்லை, கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவ காப்பீடு செல்லும்னு நம்முடைய தலைவர் அன்னைக்கு அறிவித்தார். ஆனால் இன்றைக்கி வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால் இன்றைக்கி இந்த ஆட்சியையும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தால் ரீல்ஸு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்கிறான், நீங்கள் இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனால் அங்கேயும் ரீல்ஸு, முதலமைச்சருடைய அலுவலகத்திலையும் ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போகிறவங்களாம் ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்றைக்கி இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு கட்டு. இன்றைக்கி எப்படி இந்த இவ்வளோ நேரம் கரண்ட்டு கட்டாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஜென்ரேட்டரில் ஓடிட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பவர் கட்டு, திருமண பக்கம்லாம் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பித்து அவங்களுடைய நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்சாட்டுகளில், இந்த வன்முறைகளில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சமீபத்தில் பண்ண கூத்தை நாம் அத்தனை பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். தக் லைஃப் அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு ஒரு அமைச்சர். ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு மொபைல் ஃபோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு ஒரு மாத்திரையை பொடியாக்கி, என்னன்னு கேட்டால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு, பேராசிட்டமால் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு. இதற்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பொடியாக்குனார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்ம கண்கூட பார்த்தோம், நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த அமைச்சர் மேலே தான் நடவடிக்கை எடுத்தாரா? எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை. இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் இன்னைக்கு லஞ்சம் தலைவரிச்சு ஆடிட்டுருக்கு. இதை நான் சொல்ல, அவங்க ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞர் நிர்வாகி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார், கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காருன்னு அந்த கட்சியுடைய நிர்வாகியே இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காரு. அவர் மேலேயும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் மேலே நில அபகரிப்பு புகார், அவர் ஒரு அமைச்சர், இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர்,
இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் விற்றவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்றவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில்? பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியல. ஆனால் இவங்க யார் மேலேயும் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு வழக்கு கூட போடலை. ஆனால் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு களத்தில் சிறப்பாக வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள்லாம் இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேலே இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பார்க்குறாங்க. நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது, நீங்கள் இல்லை, உங்கள் தாத்தாவே வந்தாலும் திமுக காரனை இந்த உருட்டல் மிரட்டல் வேலைக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. ஏன் நேற்று முன்தினம் என்ன நடந்துச்சு? நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டார், எனக்கு உங்கள் சோஃபாலாம் தேவையில்லை, எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு. அதையும் அடித்து உடச்சிட்டோம். நம்முடைய வழக்கறிஞர் ஆளுங்கட்சியுடைய அந்த சதித்திட்டத்தையும் இன்றைக்கி முறியடிச்சு காட்டிட்டாங்க. ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி. கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பார். எதிர்க்கவே வந்து செந்திலும் ஒரு இளநீ கடை போட நினைப்பார். கவுண்டமணிக்கிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டண்ட்டு நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இளநியாக கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்ருவார். அவர் பெரிய கடைக்காரர் ஆகிடுவார். இன்றைக்கி அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்ருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டைலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளோ நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனால் உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கி அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தராக இளநீ புள்ளிங் மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பாக ஊழல் வழக்கு யார் யார் மேலே இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில் சொன்னதை நாங்கள் கூட நினைச்சோம். சரி சரி பஞ்ச் டயலாக் தான் பேசுகிறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆகிடுது, நாம் சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை ஏதாவது தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி முதலமைச்சர் சொன்னதை இன்றைக்கி செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னார், தூய சக்தின்னு சொன்னார், தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால தான் நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போய் காஞ்சி போன சக்தியாக இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷினு, இன்றைக்கி அதுக்கு போட்டியாக ஒரு குட்டி வாஷிங் மிஷினாக இன்றைக்கி இந்த அரசு, தாவேக அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்றைக்கி மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம் இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்கிறோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம் எதிரி யாருன்னு தெரியாமல் போயிட்டோம். இப்போ தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம்.
யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவாக போய் கேட்டோம். நான் மாவட்டமாக போனேன், தொகுதியாக போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம ஃபோனில் அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்போ எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு என் மேலே பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னார், நீ சொல்லிட்டு போயிடு, எனக்கு இதுதான் வேலை பாரு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசாக கூட்டணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புகளுடைய உழைப்பால் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராகி இன்றைக்கி சில பேர் அமைச்சராகவே ஆகிட்டாங்க. அவங்களாம் யாராவது வாயை திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடுங்கிடுவாங்கல்ல, அதனால தான் இன்றைக்கி இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டுக்கிட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அடுத்து வருகின்ற நாட்களில் நாம் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்தித்து எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணா சொன்ன மாதிரி பதவிங்கிறது நம்முடைய தோளில் இருக்கிற துண்டு மாதிரி, ஆனால் கொள்கைங்கிறது தான் நம்ம இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். விசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க திமுக தொண்டர்கள். இதெல்லாம் ஏமாத்திரம், இதெல்லாம் தூசு தட்டிட்டு போயிட்டே இருப்போம். நேற்றுக்கு அந்த கட்சியுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கட்சிக்காக திமுககாரன் கிடையாது, வேறு யாராவது பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் என்றைக்குமே களத்தில் நிற்போம், மக்களோடு நிற்போம். ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையோடு கழக பணிகளில், மக்கள் பணிகளில் ஈடுபடணும்னு கேட்டுக்கொண்டு, நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல்படி எப்பொழுதுமே நான் உங்களோடு நிற்பேன், உங்களோட தோளோடு தோள் நிற்பேன். நாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்து இந்த சோஃபா மாடல் அரசுடைய அவலங்களையெல்லாம் மக்கள்கிட்ட தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். தேர்தல் மூலமாக ஜனநாயக அடிப்படையில் நிச்சயம் தலைவர் தலைமையில் மறுபடியும் நம்முடைய தலைவர் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியை நிச்சயம் தமிழ்நாட்டில் அமைப்போம். கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்ச உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்தி, கலைஞர் புகழ் ஓங்கட்டும். நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேல் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, வந்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.